அவங்களையும் குற்றவாளி கூண்டுல நிறுத்திக்கணும்ல. ஆனா கேஸ வாபஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த படத்தை பத்தி லீக் ஆனா என்ன, லீக் ஆகாட்டி என்ன அப்படின்னு சொல்லி இது பாத்துட்டீங்களா? இப்ப ஒரிஜினல் வீடியோ பாத்துருவோமா? மீன்ஸ் ஒரிஜினலா என்ன நடந்துச்சுன்னு பாத்துட்டு ஒழுங்கு நடவடிக்கை வாபஸ் என பட தொகுப்பாளர் சங்க தலைவர் கோபி புதிய தலைமுறைக்கு தகவல் அளித்துள்ளார். சங்கத்தின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவதாக மன்னிப்பு கடிதம் கொடுத்ததால் இந்நடவடிக்கை வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சங்கத்துல எல்லாரும் மெம்பரா இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த படத்தோட எடிட்டரும் அதுல வந்து மெம்பரா இருக்காரு. இப்ப என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. மாசம் மாசம் சந்தா கட்டுவாங்க. அவங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு எடுப்பாங்க. அப்படி எடுக்கிற போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்துக்கு நீங்க எடிட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. அவங்க இன்கேஸ் ஆமாங்க நான் பண்ண தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கடிதம் அந்த மாதிரி கொடுக்கும்போது அதை ஏத்துட்டு சரி நீங்க படங்களுக்கு வந்து எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒழுங்கு நடவடிக்கையை நிறுத்தி வைப்பாங்க. ஆக்சுவலி நடந்தது இதுதான். ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, கோர்ட்ல போய் தமிழ்நாடு அரசு அவர் மேல இருந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட்டை எடிட் பண்ணி எடுத்து போட்டு இந்த மாதிரி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இல்ல உங்களை பார்த்து நான் கேக்குறேன், எங்க அண்ணனை எதுக்கணும்னா உங்களோட நல்ல திட்டங்களை சொல்லி எதிருங்க, உண்மையை சொல்லி எதிருங்க. இன்கேஸ் எங்க சைடு யாராவது தப்பு பண்ணா அதை எடுத்து போடுங்க. அதையெல்லாம் நாங்க வேணான்னு சொல்லவே இல்ல. இன்னைக்கும் எந்த தாவேக்கா காரணம் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இமீடியட்டா அவங்களை வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டு வராங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. நாங்களுமே சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. இன்கேஸ் யார் தப்பு பண்ணிருந்தாலும் அவங்க தப்பா இருந்தா அவங்க மேல எடுக்கிற ஆக்ஷன் கரெக்ட் தான் நாங்களும் சொல்றோம். சோ அந்த மாதிரி ஜென்யூனான அரசியல் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு தேவையில்லாம புதுசா கிரியேட் பண்றதை விட்டுட்டு நல்ல அரசியல் பண்ணுங்க.